சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்தில் வர்ற 63 நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வர்றோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாயன்மார் யாருன்னா குங்கிலிய கலைய நாயனார். சுந்தரர் இவரை பற்றி கடவுரில் கலையன்தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட குங்கிலிய கலைய நாயனார் திருக்கடவுர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தார். இன்னைக்கு திருக்கடையூர்னு சொல்கிறோம்ல, அந்த ஊரில் தான் நம்முடைய நாயனார் பிறந்தார். இவருக்கு கலையர் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சுருக்காங்க. இவர் அந்த திருக்கடையூரில் இருக்க அமிர்தகடேஸ்வரருக்கு தினந்தோறும் குங்கிலிய தூபம் போடுவாராம். அதனால தான் இவருக்கு குங்கிலிய கலைய நாயனார் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. குங்கிலிய தூபம்னா என்னென்னா, நம்ம இப்போ சாம்பிராணி தூபம் போடுறோம்ல இறைவனுக்கு, அதே மாதிரி அந்த சாம்பிராணிலேயே இன்னும் கூடுனது, ரொம்ப நறுமணம் தரக்கூடியது, அதே நேரம் நச்சுக்கிருமிகளை எல்லாம் அகற்றக்கூடியது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குங்கிலியத்தை தினந்தோறும் அமிர்தகடேஸ்வரருக்கு அந்த தூபம் போட்டுகிட்டே வந்திருக்காரு. இப்படியே அந்த குங்கிலி தீபம் போட்டு அவர் வீட்டில் இருந்த எல்லா சொத்தையுமே வித்துட்டாராம். கடைசி எல்லா சொத்துக்களும் போயிட்டு அவர்கிட்ட வீட்டில் எதுவுமே இல்லையாம். வீட்டில் எல்லாருமே பசி பட்னியால் வாடி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம கலையனாருடைய மனைவியார் அவங்களுடைய திருமாங்கல்யத்தை கலட்டி, இதை போய் நீங்கள் விற்றுட்டு வீட்டுக்கு நெல் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கும் அடியார்களுக்கும் சமைச்சு தரணும், எல்லாரும் பசியால் வாடுறோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. என்னத்தை விற்றுட்டு வர சொல்லியிருக்காங்க? அவங்க கழுத்தில் போட்டிருந்த திருமாங்கல்யத்தை. இவர் சரிமான்னு சொல்லிட்டு அந்த திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு கடை பக்கம் அப்படியே போயிருக்காரு. போகிற வழியிலேயே ஒரு வணிகன் தலையில் ஒரு பொதியை சுமந்துட்டு வந்திருக்கான். அந்த வணிகன்கிட்ட இவர், எப்பா இது என்ன பொதியப்பா நீ சுமந்துட்டு வரேன்னு கேட்டோன்னே, இதுவா குங்கிலிய பொதி அப்படின்னு அந்த வணிகன் சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். உடனே அவர் கையில் இருந்த திருமாங்கல்யத்தை அந்த வணிகன்கிட்ட கொடுத்துட்டு அந்த குங்கிலிய பொதியை வாங்கிக்கிட்டு நேர கோயிலுக்கு போயிட்டாராம். எந்த கோயிலுக்கு? நம்ம அமிர்தகடேஸ்வரர் இருக்கார் இல்லையா, மார்க்கண்டேயருக்காக காலனை எட்டி உதைத்த தலம் இல்லையா, அந்த தலத்துக்கு நேர போய் அங்கே போய் குங்கிலிய தூபம் போட்டு இறைவனை அப்படியே உட்காந்து வழிபட்டுக்கிட்டே இருக்காராம். வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வரல. இதே நேரத்தில் வீட்டில் அவங்க மனைவியார் திருமாங்கல்யத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா பசி பட்னி ரொம்ப இருந்திருக்கு இல்லையா, அதனால் அப்படியே கிறங்கி தூங்கிட்டாங்களாம். அந்த நேரத்தில் நம்மோட சிவபெருமானார்லால் குபேரன் அவங்க வீட்டில் பொண்ணு மணி வைரம் இன்னும் என்னென்ன செல்வங்கள் உண்டோ அத்தனையும், நெல் அரிசி எல்லாத்தையும் நிறச்சி வச்சுட்டாராம். அந்த அம்மா கண்ணசந்து இருக்கும்போது சிவபெருமான் நான் தான் எல்லாத்தையுமே செஞ்சம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர்த்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கண் விழிச்ச அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா, என் பொண்ணு மணியை பார்த்த உடனேம்மா, அதெல்லாம் கிடையாது, சிவனாருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். உடனே என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் பசி பட்னியால் வாடி இருக்காங்கல்ல, உடனே போய் சமையல் பண்ணி அடியார்களுக்கும் அவருடைய கணவருக்கும் எல்லாருக்குமா சேர்ந்து சமையல் பண்ணி தயாராக வச்சுருந்துருக்காங்க. நம்ம குங்கிலிய தீப நாயனார் எங்கே இருக்காரு? கோயிலில் தூபம் போட்டு வழிபட்டுட்டு இருந்திருக்காரு. அப்படி தானே வழிபட்டுட்டு அங்கேயே அப்படி தன்னை மறந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரம் ஒரு அசரீரி கேட்டிருக்காரு. யார் அசரீரியில்? நம்ம சிவனார் தாங்க அசரீரியா வந்தார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா நீ ரொம்ப பசியில் இருக்க, வீட்டுக்கு போ, உனக்கு பால் அன்னம் தயாராக இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கு. உடனே இவர் சிவபெருமான்கிட்ட வீட்டில் இருக்க பிரச்சனை எதையாவது சொல்லுவாரா? ஒன்றையும் சொல்லலை. நம்மனா என்ன பண்ணுவோம், ஐயோ எங்கள் வீட்டில் அப்படி இல்லையே, ஒன்றுமே இல்லையே, இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு விழுந்து பரண்டு அழுதுற மாட்டோமா? அவர் எதுவுமே சொல்லலையாம். சிவனார் சொன்ன வார்த்தைக்கு அப்படி கட்டுப்பட்டு உடனே நேர வீட்டை பார்க்க வந்திருக்காரு. வீட்டில் பார்த்தா எத்தாப்புல அவங்களுடைய மனைவி வாசல்ல நின்றுருக்காங்க. அவங்களுடைய கழுத்தில் திருமாங்கல்யம் இருந்திருக்கு. பார்த்த உடனே நம்மோட குங்கிலிய தீபநாயனருக்கு அதிசயமாக இருந்துதான். என்னடா இதை தானே கொடுத்து வாங்கிட்டு வந்தோம், எப்படி இவளுடைய கழுத்தில் வந்ததுன்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனைவியார்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஏங்க இந்த மாதிரி நீங்கள் அங்கே போன உடனேயும் சிவபெருமானுடைய அருளால் நமக்கு எல்லா செல்வமும் கிடச்சிருச்சுங்க,
இனி அடியார்களுக்கு அன்னமிடுதல நமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க. எல்லாத்தையும் நம்ம குறைவில்லாமல் செய்யலாம் அப்படின்னு. அப்போ நான் இனிமேல் குங்கிலிய தூபம் நல்லா போடுவேன் கோயில்லன்னு சொல்லிட்டு நம்மோட குங்கிலிய கலைய நாயனார் சொல்லியிருக்காரு. இப்படியே நாட்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மோட திருப்பனந்தாள் இருக்கு இல்லையா, அங்க தாடகை அப்படின்னு ஒரு பெண் இருந்திருக்காங்க. அவங்க குழந்தை வரம் வேண்டி அங்க இருக்க சிவனாருக்கு தினமும் மாலை அணிவித்து அந்த சிவனாரை வழிபட்டிருக்காங்க குழந்தை வரம் வேண்டி. அப்படி ஒரு நாள் அவங்க வழிபடும் போது சிவலிங்கத்து மேல மாலையை போடும்போது அவங்களுடைய சேலை லேசா வழுவி இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அம்மா தன்னோட முழங்கையினால சேலையை பிடிச்சிக்கிட்டு இப்படி அவங்களால எட்டி மாலையை அவர் மேல போட முடியல. அதனால என்ன பண்ண அப்படின்னு முழிக்கும்போது நம்ம சிவனார் என்ன பண்ணியிருக்காருன்னா, தலையை அப்படி சாட்சி கொடுத்துருக்காரு. மாலையை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கொடுத்துருக்காரு. உடனே அந்த அம்மா மாலையை சந்தோஷமா போட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இதனால அந்த சிவலிங்கம் எப்பவும் சாஞ்ச மாதிரியே இருந்திருக்கு. இதனால ரொம்ப அந்த ஊர் மக்கள்லாம் சங்கடப்பட்டாங்களாம், சிவலிங்கம் சாஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இதனால அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சிவலிங்கத்தை எப்படியாவது நிமிர்த்தி வைக்கணும்னு சொல்லிட்டு யானைப்படை குதிரைப்படை இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளோட சிவலிங்கத்து மேல ஒரு கயிறு, அந்த யானைப்படை குதிரைப்படை இருக்குல்ல, அது மேல ஒரு கயிறை போட்டு இல்லுன்னு இழுத்து பார்த்துருக்காங்க. சிவலிங்கம் நிமிரவே இல்லையாம். இதனால அந்த ஊர் மக்கள் அரசன் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க சூழ்நிலையில இதை கேள்விப்படுத்தாரு நம்மோட குங்கிலிய கலைய நாயனார். அதாவது அடியார்கள்லாம் வருத்தப்பட்டா அதான் நம்மளுடைய அடியார்னு ஒருத்தருக்கு தாங்காதே. ஏன்னா நம்மளுடைய குங்கிலிய கலைய நாயனார் இறைவர்பால் மிகுந்த அன்புடையவர், ஒழுக்கத்தில் சிறந்தவர். சிவனே அருள் புரிஞ்சிருக்காருன்னா அப்ப எப்படி இருப்பாரு பார்த்துக்கங்களேன். இதை கேள்விப்பட்டான்னா அவருக்கு மனசு தாங்கலை. நம்ம எப்படியாவது போய் அதை சரி பண்ணிடணும், ஆண்டவன் அருள் அந்த நேரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நேராக அவர் ஊர்ல இருந்து திருப்பனந்தாளுக்கு வந்துட்டாரு. அரசரை போய் பார்த்து, அரசே நான் செய்கிறேன் அரசே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காரு. அரசன் யாராவது செய்யுங்கப்பா, சிவலிங்கம் நிமிர்ந்தா சரி, மனசுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்மோட குங்கிலிய கலைய நாயனார் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, சிவலிங்கத்து மேல அந்த லிங்கம் இருக்குல்ல, அது மேல ஒரு கயிறு, இவருடைய கழுத்துல ஒரு கயிறு போட்டுட்டு அந்த கயிறை பிடிச்சி அப்படியே கழுத்தை வச்சு இழுத்துருக்காரு சிவலிங்கத்தை. சிவனார் நிமிருவாரா? கட்டாயமா நிமிருவாருங்க. ஏன், அவர் வேற எந்த சக்தியும் உபயோகப்படுத்தல, அன்பை பயன்படுத்தினாரு. அன்பால ஒரு கயிறு போட்டு இழுக்கவும் சிவனார் நிமிர்ந்துட்டாருங்க. நம்மளும் நம்மளுடைய அன்பால எப்பவுமே அவரை இழுத்துடலாங்க. அதனால சிவனார் நிமிர்ந்துட்டாரு. அந்த உடனே அங்க இருக்க மக்களுக்கு அரசனுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. தேவர்கள்லாம் பூமலை பொழிஞ்சிருக்காங்க. அரசரே நம்மோட குங்கிலிய கலையனார் பாதங்கள்ல விழுந்து வணங்கி அவருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. குங்கிலிய கலைய நாயனார் அதுக்கப்புறமா திருப்பனந்தாள்ல இருந்து அவருடைய ஊருக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே இறைவனுக்கு குங்கிலிய தூபத்தை போட்டு அதன் மூலம் இறைவனை தன்வசப்படுத்தியிருக்காரு நம்மோட குங்கிலிய கலைய நாயனார். இப்படியே போட்டுட்டு இருந்துட்டு கடைசியில சிவபதம் அடைஞ்சிருக்காரு. இந்த குங்கிலிய கலைய நாயனார் வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட நம்மோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது முடியாதுங்க. எப்பவுமே நம்மோட அன்பால ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோன்னா அவங்க அதை கட்டாயமா ஏத்துக்குவாங்க, செய்வாங்க. என்ன, நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்தது, இறைவனுக்கு நிறைய பொருள் வசதி இருக்கவங்க எதனாலும் எடுத்துட்டு போய் செய்யட்டுங்க சிவனாருக்கு. ஒன்றும் இல்லாதவங்க, கஷ்டப்பட்டவங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய வசதிக்கு மீறி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் இறைவனுக்கு ஏத்துங்க, அவரு நம் வசம் வருவார் என்று கூறி இன்றைய நாயனாரான குங்கிலிய கலைய நாயனாரை வழிபட்டு இந்த உரையை முடிக்கின்றேன். அடுத்த வீடியோவில் ஒரு நாயன்மார் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாங்க, தன்னுடைய மகளுக்கு அன்னைக்கு திருமணம். அந்த திருமணத்தை அன்னைக்கு ஒரு அடியாருக்காக அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவர் யாருன்னு சொல்லட்டுமா? மானக்கஞ்சார நாயனார்.
நன்றி, வணக்கம்.